வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம கண்டென்ட்டு, இயரு, நேமு இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துருப்போம். எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. படிக்க படிக்க மறந்து போகுதுன்னு சொல்லுவீங்க. நானும் என்னோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆரம்பத்தில் மறந்து போயிட்டே இருக்கும். மறக்க மறக்க என்னென்னா பயம் அதிகமாகும். என்னடா இவ்வளோ படிக்கிறோம், எதுவும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்போ தான் வந்து என்னென்னா, ஒரு புது கவிதை ஏதோ ஒரு புக்கில் பார்த்தேன். எதில் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது எழுதினவர் பார்த்தோம்னா மேத்தா. இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இதுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார், ஒரு கவிதை நூல். அந்த மேத்தாவுடைய ஒரு கவிதை. அது என்ன அப்படின்னம்னா, நம்பிக்கை எனும் நார் மட்டும் உன் கையில் இருந்தால், நம்பிக்கை எனும் நார் மட்டும் உன் கையில் இருந்தால், உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் ஒட்டி கொள்ளும். அதாவது ஒரு பூவை வந்து நாரில் கட்டுவோம், அந்த நார்லேருந்து பூ வந்து தானாக ஒட்டிக்குமா, உதிர்ந்து போன பூ தானாக ஒட்டிக்குமா. இதை வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ படிக்கிறோம், மறந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, நம்ம மறந்து போன கொஸ்டின் கூட நமக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு. ஓகே, அது அதுக்கு பொருந்தும்னா நமக்கும் பொருந்தும் அப்படின்னு. எப்பெல்லாம் மறந்து போகுதோ, நம்பிக்கை என்னும் நார் மட்டும் உன் கையில் இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடல், அது எனக்கு ரொம்ப ஆட்டோகிராஃப் படத்தில் வரும். ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு, மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் அப்படிம்பார். அப்போ அவமானம் படுதோல்வி எல்லாத்துக்கும் வருது, அதுதான் நமக்கு உரமா இருக்கு. அதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் மேத்தாவுடைய கவிதையை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.